இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உன் மேல அண்ணனுக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. வீட்டுல இருக்கிற யாரை வேணாலும் உனக்காக பகைச்சு பாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவரு பிறந்து வளர்ந்த சூழ்நிலையில கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்துலதான் அவர் வளர்ந்திருக்காரு. உனக்காக அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கோயில்ல போய் பிச்சை எடுத்திருக்காரு. உனக்கு உடம்பு நல்லா சரியாகணும்னு சொல்லி சூர்யா அண்ணன் பிச்சை எடுத்திருக்காரு நந்தினி. என்னக்கா சொல்றீங்க? ஆமா நந்தினி, அம்மனோட கோபத்தால உனக்கு உடம்புல அம்மா அளவுக்கு மீறி போயிடுச்சு. நீ பொழப்பியா மாட்டியாங்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு நந்தினி. அதனாலதான் உங்க அப்பா வாழை இலையை கொண்டு வந்து என் பொண்ணு இது மேல படுக்க வைங்கன்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த நிலைமையில தான் தோரணமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாரு. தெரியும், அப்பப்போ வருவாரு. அவர் இப்பவும் வந்திருந்தாரு நந்தினி. அவர்கிட்ட அருணாச்சல சார் நடந்த எல்லாத்தையும் சொல்றப்போ அவருதான் அம்மனோட கோவம் கொஞ்சமாவது குறையணும்னா இந்த மாதிரி கோயில போய் சூர்யா அண்ணன் பிச்சை எடுத்து சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொன்னாரு. இந்த குடும்பத்தோட மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எதை பத்தியுமே யோசிக்காம எல்லாத்தையும் உனக்காக விட்டு கொடுத்து என்னோட நந்தினிக்கு உடம்பு சரியானா போதும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சூர்யா நினைச்சு ஒண்ணு பண்ணாரு பத்தியா? நான் இப்ப சொல்றேன் நந்தினி, இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணன் உனக்கு திடீர்னு தாலி கட்டியிருக்கலாம், அது உனக்கு ஆரம்பத்துல இருந்து பிடிக்காம இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற கதை. ஆனா இன்னைக்கு நிலைமையில தன்னோட பொண்டாட்டிக்காக எந்த ஒரு புருஷனும் செய்ய தயங்குற ஒரு காரியத்தை சூரியனை உனக்காக செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி என் மனசுல இருந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே இப்ப 100 மடங்கு உயர்ந்திருக்கு நந்தினி.